முன்பாக முடங்கும், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். சவுண்டு வையா, நேத்தெல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு, என்னாச்சு? குறைவாக இருக்கு சவுண்டு. ஸ்தோத்திரம். இது மாறுவதில்லை என்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நமக்கு இங்கே இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்குறார் ஆண்டவர். கிட்டத்தட்ட நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அதாவது 700 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷம், குறைஞ்சபட்சம் 700 ஆண்டுகளாவது இருக்கும். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பின்பு அவர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு போவது, மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதற்கு பின்பு அவங்க திரும்பி வராங்க. அந்த சம்பவங்கள்லாம் இருக்கிறது 70 ஆண்டுகளுக்கு பின்பு. அதற்கு பின்பு 400 ஆண்டுகள் இருண்ட காலம். அதற்கு பின்பு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அதை பிலிப்பியரில் பவுல் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அப்போது நம்ம அங்கே பார்த்த அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போது எல்லாருடைய முழங்காலும் எனக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்னார். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பூமியின் கீழோகத்தினுடைய வானத்திலும் பூமியிலும், அல்லேலூயா, எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கவும். அல்லேலூயா. ஆமாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் இதை செய்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு மாத்திரம் தேவனாய் இருந்தவர் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை அருளும்படி கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை கொண்டு வருகிறார். அப்போ இந்த ரட்சிப்பு நல்லா கவனிங்க. என்ன இந்த ரட்சிப்பு? எல்லா இடங்களிலும், எல்லா ஜனங்களுடைய முழங்காலும் எனக்கு முடங்குன்றார். அது வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு இந்த சத்தியம் விளங்காது. இது அவர்களுக்கு எனக்கு மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் இவர் தேவன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இல்லை, அவர் முழு உலகத்துக்கும் தேவனானவர், எல்லாருக்கும் நான் தேவனானவர், எல்லாவற்றையும் நான் தான் படைத்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், இல்லையா? ஏன்னா சில பேருடைய அவர்களுக்கு மட்டும் அப்படின்னா அவர்களை கொண்டு முழு உலகத்தை சந்திக்க தேவன் சித்தமாக இருந்தார். அப்போ முழு உலகத்துக்குள்ளும் முழு உலகமும் எனக்கு முன்பாக ஒரு நாள் என்ன செய்யும்? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இது என் வாயிலிருந்து வந்த வார்த்தை, இது நிறைவேறும் என்று சொன்னார். அப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுசாக நிறைவேறிச்சா? முழு உலகமும் தேவன் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா இல்லை. அல்லேலூயா. ஆனால் முழு உலகமும் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிறது. உலக நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வரைக்கும், இல்லையா? அப்போ இது கடைசி காலத்தில் நிறைவேறும். முழுசாக எப்போ நிறைவேறும்? கடைசி காலத்தில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 42ஆம் அதிகாரம். ஏசாயா 42ல் சில காரியங்களை நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த சில வாக்குத்தத்தமான காரியங்கள் இருந்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள். 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 1லிருந்து. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். புறஜாதிகளுக்கு அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க. யாருக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு? என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கும் என்னை பற்றி சொல்லுவார் என்றார்.
தேவனுடைய நாமத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அவர் கிருபை செய்வார். அப்புறம் 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நியாயத்தை என்ன செய்வாரா? உண்மையாக வெளிப்படுத்துவார் அப்படின்றார். 5வது வசனம் வாசிங்க. அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாய் இருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் வானத்தையும் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாய் இருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. எல்லாவற்றையும் படைத்தவர் சொல்றாராம். நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றையும் படைத்தவர் சொல்லுகிறேன் அப்படின்றாரு. நீ குருடனுடைய கண்களை திறக்கவும் மாறல பாருங்க. நீ குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் எல்லாருமே வாசிங்க அப்படியே. குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் கவனிங்க, ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொன்னார். கைகளை தட்டி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கிறார்? ஜனத்துக்கு உடன்படிக்கையாக, ஒரு ஜாதிகளுக்கு நமக்கு ஒளியாக ஆண்டவர் வந்தார், வெளிச்சமாக இயேசு வந்தார் அப்படின்றார். கீழே சொல்றாரு பாருங்க தொடர்ந்து 9வது வசனத்துல, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. இதோ நல்லா கவனிங்க, இருக்கு நான் வாசிக்கிறேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல் ஆயின. பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறப் போகுது. புதியவைகளையும் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, புதியவைகளும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? புதிய காரியத்தை நான் உன்னை செய்ய போறேன். என்னது? நீங்க பிதா அப்படின்னு என்ன மட்டும் பார்க்குறேன். குமாரனை நான் கொடுக்க போறேன். அவர் வந்து மரிக்க போகிறார், உங்களுக்கு மீட்பை தரப்போறார். உங்களுக்கு மட்டும் இல்லை, புறஜாதிகளுக்கும் அவர் மீட்பை கொடுக்க போறார். முழு உலகத்துக்கும் மீட்பை கொடுக்க வரப்போகிறார். இதை நடக்கிறதுக்கு முன்னமே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்றார். அப்போ இதை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்தார்களா அப்படின்னு சொல்லி 49 சொல்றாரு பாருங்க. 49ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 49ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பாப்பா. தீவுகளே, நான் வாசிக்கிற கவனிங்க. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே. இங்க இது வந்து நீங்க இதற்கு முன்னாடி கவனிக்கணும். 42ஆம் அதிகாரத்தில் என்ன பாருங்க, என்ன கவனிங்க. 42ஆம் அதிகாரத்தில் வாசிச்சது பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும். எப்படி? வாய் திறந்து பதில் சொல்லலாம், அப்படின்னு தலையாட்டக்கூடாது. எப்படின்னு கேட்டால் பதில் சொல்லலாம். எப்படி? பிதாவாகிய தேவன், சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? கேட்கும்போது நல்லா பதில் சொல்லுங்க தம்பிங்கெல்லாம். நிறைய தடவை சொல்லியாச்சு. முதல்ல எப்படி இருக்கு? பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படிதானே இருக்காது. இந்த 49ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரி இருக்கு நம்மளோட. யாரோட? இயேசு கிறிஸ்து பேசுவார். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை கவனிச்சு கேளுங்க. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். பிதாவாகி தேவன் என்ன செய்தாரா? தாயின் கற்பத்திலிருந்து முதல் என்னை அழைத்து, தாயின் வயிற்றில் இருக்கையிலே என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்றார். அவர் பிறக்கும் போதே என்ன சொல்றார்? உனக்கு ஒரு பாலகன் பிறப்பார், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் பிறக்கும் போது தூதர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்படுகிறது. அவர் பிறக்கிறது கற்பத்தில் உருவாகும் போதே தேவகுமாரன் உனக்கு உன் கற்பத்தில் என்ன செய்வார், உன் மூலம் பிறப்பார் மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. சோத்திரம், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் பிறந்த போதும் என்ன செய்கிறது? தூதர்களுக்கு
அறிவிக்க தாவீதின் குமாரன் பூமியிலே பிறந்திருக்கிறார், பாவங்களை போக்க பிறந்திருக்கிறார்னு அறிவிக்கப்படுகிறது. அப்போ அவர் நாமத்தை அவர் ஆரம்பத்திலிருந்தே மகிமைப்படுத்தி வருகிறார். யாருடைய நாமத்தை? இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்றார் பாருங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, வாசிங்க, என்னை துலக்கமான அம்பாக்கி, மைக்கில வாசி, என்னை தமது துணியிலே மூடி வைத்தார். அம்பார துணியிலே என்ன செய்தாராம்? மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். தேவன் இதற்கு தன்னை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இயேசு இங்க சொல்லுகிறார், நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் விரத்துவமாக என் பலனை நான் செலவழிக்கிறேன். அங்கே ஆண்டவர் அதெல்லாம் சொல்றார். இஸ்ரவேலருக்கு முன்பாக ஊழியம் செய்தார் இல்லைங்களா? நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலருக்கு முன்பாக ஊழியம் செய்தார்ல, அவங்க கொஞ்சம் கூட செவி கொடுக்கவே இல்லை. நல்லா கவனித்து கேட்கணும். எல்லாரும் வார்த்தையின் மேலே கவனம் இருக்கா? கையை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்போ அங்கே ஆண்டவர் அங்கே ஊழியம் செய்கிறார், ஜனங்கள்கிட்ட சொல்கிறார். ஆனால் யாருமே என்ன செய்யலை, தங்களுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. நான் விருதா என் பலனை செலவு பண்ணுறேன் அப்படின்றார். ஆகிலும் என்ன சொல்கிறாரு? ஆகிலும் என் நியாயம் யாரிடத்தில் இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அடுத்து வாசிங்க, என்னுடைய பலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். 5 வராரு பாருங்க. அப்ப பிதா சொல்றார், யாக்கோப்பை தம்மிடத்தில் திருப்பும்படி. பிரைஸ் தி லார்ட். தேவன் என்ன பண்ணாரா? பிதாவாகி தேவன் என்ன பண்ணாரா? யாக்கோப்பை தம்மிடத்தில், வசனத்தை மட்டும் கவனிங்க, அது பூரா வசன வார்த்தைகள் தான். பிரைஸ் தி லார்ட். நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமது தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. நல்லா கவனிச்சீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எதுக்காக ஆண்டவர் தன்னிடத்தில் யாக்கோப்பை தம்மிடத்தில் திருப்பும்படி இயேசு அனுப்பினாராம்? அவர் சொல்றாரு, யாக்கோப்பை தேவனிடத்தில் திருப்பும்படி என்ன பண்ணாராம்? என்னை அனுப்பினார். ஏன்னா அவர் இஸ்ரவேலரை தவிர புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கல. என்ன செய்யல? அவர் புறஜாதிகளிடத்தில் போகல, புறஜாதிகளுக்கு அற்புதம் கூட அவர் செய்யல. ஒரு சகோதரி கேட்கும்போது கூட அதான் சொல்கிறார். காணா ஒரு ஸ்திரீ கேட்கும்போது, இஸ்ரவேலர்களுக்காக தான் நான் வந்தேன், அந்த எல்லை விட்டு அவர் போக அனுமதிக்கலை. இஸ்ரவேலர் எல்லை விட்டு போகாதீங்கன்னு சீசர்களுக்கு சொல்லி தான் ஊழியத்துக்கு அவங்களே அனுப்புகிறார். முதல்ல இங்கே அறிவிக்கப்படணும் அப்படின்றது தான். அவர் உயிர் தெழுந்த பின்பு தான் இந்த காரியம் நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல அவர்களுக்கு தான். ஏன்னா அவர்கள் தான் முதல் தேவனை அறிந்தவர்கள். அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தங்கள், அவர்களுக்கு தான் எல்லா காரியம். அதனால இயேசுனுடைய ரட்சிப்பு முதல் அவர்களுக்கு தான் கொடுக்க விரும்பினார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் கடைசியில் அவர்களுக்கு ரட்சிப்பு போகுது. சொல்றது விளங்குதுங்களா? அப்போ யாக்கோப்பை திருப்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தமது தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலரோ சேராது போகிறது. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க திரும்பல அப்படின்றார். என்ன செய்யல? அவங்க என்னிடத்தில் அவங்க திரும்பல. என்ன திருப்பதான் அனுப்பினார். கர்த்தரிடத்தில் பழைய உடன்படிக்கை உடைத்து புதிய உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாக்குவதற்கு. அப்போ இவரை ஏற்றுக்கொள்ளல அவங்க. இல்லை, புதிய உடன்படிக்கை அவங்க அங்கீகரிக்கலை, புதிய உடன்படிக்கை மேலே விசுவாசம் வைக்கல. அதனால தான் இயேசு 53:1 சொல்கிறாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? சொல்கிறது விளங்குதுங்களா? அப்போ அவர்களுக்கு என்ன இல்லை, வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் முதலே சொல்லிட்டார். முதலே அவர்களுக்கு தான் இவர் வரவும் செய்கிறாரு. ஆனால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாங்கன்றதையும் முதலே சொல்கிறார். அவர்கள் என்னிடத்தில் திரும்ப அது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதும் முன்னமே நமக்கு அறிவிச்சிட்டார் எல்லாத்தையும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? தொடர்ந்து கீழே கவனிங்க. ஆனாலும் கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன். அவங்க திரும்பல. இஸ்ரவேல் என்னிடத்தில் என்ன செய்யல? என்னிடத்துல சேரல, என்னிடத்துல திரும்பல. ஆனாலும் நான் என்ன செய்வேன்? இயேசு பேசிட்டு வராருங்க. அவருடைய வார்த்தை எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை தான். சில காரியங்கள் இயேசு பழைய ஏற்பாட்டில் நம்மளோடு பேசுகிற மாதிரியே இருக்கும்.
ஆகிலும் தொடர்ந்து வாசிங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏசையா தீர்க்கதரிசி தன்னை பற்றி பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் ஆவியில் நிதானித்து படித்தாதான் இது சரியாக விளங்கும். இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வடிவில் ஏசையா அதை ஆவியில் உள்வாங்கி அந்த வார்த்தை எழுதுகிறார். அவர் தொடர்ந்து கவனிக்கிறீங்களா? தொடர்ந்து கீழே கவனிங்க. ஆகிலும் கர்த்தருடைய எல்லாருமே படிக்கலாம். ஆகிலும் கர்த்தருடைய பார்வைக்கு மைக்கில் படிங்க. கனமடைவே என் தேவன் என் பலனாய் இருப்பார். 6 சொல்றாரு பாருங்க. அப்போ பிதா சொன்னாராம். 6வது வசனத்துல பிதா சொல்லுகிறார், யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும். பிதா இயேசுவை பார்த்து சொல்றார். பிதா இயேசுவை பார்த்து இப்ப சொல்றார், யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலர்களை காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீ எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமோ. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். சத்தம் வந்திருக்கணும். அல்லேலியா நான் சொல்லுங்கன்னு சொல்லாமே வந்திருக்கணும். கையை உயர்த்தி எல்லாம் சொல்லணும். ஏன் கை வராதா உனக்கெல்லாம்? அல்லேலியா கை வராதா? நல்ல கையை உயர்த்தி சொல்ல கற்றுக்கோ. பசங்கள்லாம் நல்லா சொல்லுங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். வரமாட்டேது பாரு. ஏன் இதுக்கு மேலே உனக்கு வராதா? ஸ்டைலாக தான் சொல்லுவியா அல்லேலியா? சொல்லுங்க. ஏன்னா தம்பிகள்லாம் எல்லாம் நான் உக்காந்து கவனிக்கிறேன். எல்லாம் ஒன்றும் அப்படியே சப்பு கட்டின மாதிரி தான் உக்காந்துருக்குறாங்க. ஒரு ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, ஒரு அல்லேலியா வர மாட்டேங்குது. கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டேறீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் ஐயா. இங்கே இருந்து ஒன்றுமே ஒரு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட மாதிரி தான் உக்காந்துருக்குறாங்க. புதுசாக அப்படி வாரத்தில் அப்படி வந்து போகிறவங்க பரவாயில்ல. எந்த நேரம் ஊழியத்துக்கு வரோம், கூட்டங்களுக்கு வரோம், ஆராதனையில் நம்ம பங்கு பெறுகிறோம். அப்போ இங்கேருந்து பிரசங்கங்கள் பேசப்படும் போது, ஊழியர்கள் வரும்போது, ஆராதிக்கும் போது, வார்த்தைகளை சொல்லும்போது கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. நான் தேவனோட அன்புக்குள்ளே இருக்கிறேன். அப்போ தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. வாய் திறந்து நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. நல்லா பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே புறஜா நீ என்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் அப்படின்னார். யாக்கோப்பின் கோத்திரங்களுக்கு மாத்திரம் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலை காக்கப்பட்டவர்களை திருப்பவும். புரியுதுங்களா உங்களுக்கு? யாக்கோப்பை எழுப்பவும், இஸ்ரவேலை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. ஒரே கோத்திரத்துக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் அற்ப காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கும் ஒளியாக வைப்பேன் என்றார். பிதா இயேசு கிட்ட வாக்கு கொடுத்திருந்தாராம். அதை இயேசு சொல்றாரு இங்க. இது எப்போ? இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு அச்சடையாளமாக நடந்திருக்கா? அப்படியே நடந்திருக்கா? அப்போ வார்த்தைகளை நம்ம எவ்வளோ மகிமைப்படுத்தணும் பாருங்க. வார்த்தை எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தணும் பாருங்க. நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே போன போக்கில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையில் உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தை காலதாமதமாக இருக்குது. இந்த வார்த்தைக்கு அப்புறம் 800 வருஷம் ஆச்சு. சொல்கிறது விளங்குதுங்களா? ஆனால் இந்த வார்த்தை என்ன இருக்குது? இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அநேக வார்த்தைகள் நிறைவேறி இருக்கு. வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகள் நிறைவேறி இருக்கு. இன்னும் நிறைவேற வேண்டிய வார்த்தைகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைவேறியே தீரும் நிச்சயமா. ஒரு நாளும் வார்த்தை மாறவே மாறாது. அதனால் ரொம்ப கவனத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அந்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரை நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கணும். தொடர்ந்து கீழே சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவனிங்க. அடுத்து நீங்க 49:6 வாசிங்க. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும். இதே வார்த்தையை இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த வார்த்தை எங்க நிறைவேறுது அப்படின்னு நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிக்கு வாங்க. இந்த வார்த்தை 42, 49 எல்லாம் சொல்லப்பட்டு நிறைவேறின வார்த்தை. அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் பவுல் இதை பற்றி சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 46வது வசனம் வாசிங்க. 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும், கவனிங்க, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் எல்லாரும் எடுத்தீங்களா? 182வது பக்கம். வசனத்தை மட்டும் பாருங்க. அதிகமாக நீங்கள் எழுதுறதை விட கொஞ்சம் வசனத்தை கவனிங்க, அப்புறம் எழுதுங்க.
46 பாருங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல நான் உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். யூதர்கள்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை சொல்றாங்க. அப்ப என்ன செய்யல அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்கள் விரோதிக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க சுவிசேஷத்திற்கு. அப்ப பவுல் சொல்லுகிறாரு, நல்லா கவனிக்கணும், நீங்கள் இதற்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதிகள்கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 47 அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு வராரு. எங்க 49 ஏசாயா 49 சொன்ன வாக்குத்தத்தத்தை இங்கே கொண்டு வருகிறார். தேவன் பேசி இடைப்பட்டு பவுலை இந்த ஊழியத்துக்காகவே தேவன் பிரித்தெடுத்ததுனால தான் அவர் சொல்றார், உன்னை இந்த ஊழியத்துக்கு தான் பிரித்தெடுக்கிறேன். ஏன்னா 13ஆம் அதிகாரத்தில் தான் அவர் பிரித்தெடுக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் எருசலேமிலையும் யூத ஜனங்கள் மத்தியிலையும் ஒரு திருச்சபையில் அடங்கி தான் ஒரு ஊழியம் செய்துட்டு இருந்தார். அநேக ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறார். எங்க யூத ஜனங்கள் மத்தியில தான், இஸ்ரவேலர்கள் மத்தியில தான். அங்க ரட்சிக்கப்பட்ட சில ஜனங்களோட சேர்ந்துட்டு, தம்பி கவனிக்கிறியா, அவர்களோட இணைந்து என்ன செய்தாரு, மற்ற அங்க இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறார். உபவாசம் பண்ணி இவர்களை ரட்சிங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த காரியங்களுக்கு பின்பு அவர் என்ன பண்றார், ஆண்டவர் அவரை 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பிரித்தெடுப்பார். நீங்க பாருங்க 13 முதல்ல, இது பூரா 13 நடக்கிற சங்கதிகள் தான். புரியுதா உங்களுக்கு? 13 பாருங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூக்கியும் கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோதனுடைய கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் அழகா அப்படியே படிக்கலாம். அப்படியே வசனம் அழகா படிக்கலாம். அந்த லேடி படிச்சாங்கல்ல, அதை போட்டு திரும்ப திரும்ப கேளு. அந்த பாஸ்டம்மா அன்னைக்கு வந்தவங்க, அல்லேலூயா, தேசாதிபதிகளாகிய ஏரோதோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நான் அழைத்த ஊழியம். மலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அப்போ இங்க ஆவியானவர் தெளிவாக பவுலிடத்துல அந்த என்ன ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் முதல்ல சொன்னோம் வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு வர்றது அப்படின்றதான் உங்களுக்கு சொல்றேன். நான் கவனிக்கிறீங்களா இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? அந்த முதல் சொன்ன வாக்குத்தத்தம், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணை அறிக்கை இடும் என்று நான் சொன்னேன். இது என் வாயிலிருந்து வந்தது, இது மாறாதுன்னு சொன்னார் பாருங்க. அது அப்படியே நிறைவேறுது பாருங்க. மாறாது. ஆண்டவரிலிருந்து வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை மாறவே மாறாது. உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலைகள் பவுல் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஒரு மோசையை பிடிச்சாரோ, புறஜாதிகளுக்கு முதல் ரட்சிப்பை அருளுவதற்கு பவுலை ஏற்படுத்துகிறார். பவுலை அப்போஸ்தலனாக மாற்றுகிறார் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பவுலை அங்கீகரித்துக் கொள்வதற்கு இஸ்ரவேலர்களும் அப்போஸ்தலர்களும் இந்த புறஜாதிகள் மத்தியில் திடீர்னு போய் ஊழியம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு விளங்கலை. இவனுக்கு ஏன் விளங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் கொஞ்சம் படித்தவன், கமாலியல் பாதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை திட்டமாய் அறிந்தவன். பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை திட்டமாய் அறிந்து கிறிஸ்துவனுடைய வருகை உயிர்த்தெழுதலை பற்றி விசுவாசிக்கிறவன். ஆனால் அந்த கிறிஸ்து இயேசுதான்னு நம்பாம இருந்தான். இப்போ இயேசு தன்னை சந்தித்த உடனே அந்த கிறிஸ்து இந்த இயேசுதான். அதனால தான்